கவனிமா சைனுடைய கிராஃப் நான் டிரா பண்றேன். டேபிள் ஆல்ரெடி பார்த்துருப்போம் நாம. சரியா? யூனிட் சர்க்கிள் போட்டு கூட நான் சொல்லி கொடுத்துருப்பேன். கிராஃப் எப்படி வரும்னு பாருங்க. இப்படி போயிட்டே இருக்கும். என்டையர் ரியல் நம்பர். சரியா? சார் எக்ஸ் டேஷ், சார் ஒய், எக்ஸ் இன்ஃபினிட்டி வரலும் போகும் இல்லையா? ரியல் நம்பருங்கிறது மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி வரணும். கவனிங்க, இது என்ன ஆங்கிள் என்னப்பா? எக்ஸ் ஆக்சிஸ் வந்து நான் ஆங்கிளா எடுத்துக்கிறேன். இது பாருங்க 90, 5, 180, 3π/2, it is 2π. இப்படி போயிட்டே இருக்கு. கரெக்டா? அப்போ இங்க -π/2, -π, -3π/2, மைனஸ், கவனிங்க, இது வந்துருக்கும். கிராஃப் கொஞ்சம் அழிச்சிடறேன். ஒரே நிமிஷம். இந்த வேல்யூ என்னப்பா இருக்கும்? இது +1 இருக்கும், இங்க -1. இதுதான் என்டையர் ரியல் லைன்ல sin x கிராஃப். நம்ம டேபிள் போட்டிருக்கோம், ஞாபகம் இருக்கா? என்ன டேபிள் நாம போட்டிருக்கோம்? டேபிள் வேல்யூ ஆல்ரெடி படிச்சிருக்கோம் 10th. sin x ரேஷியோ 0 டிகிரி, 30, 45, 60, 90 படிச்சுமா? sin 0 0, 1/2, 1/√2, √3/2, 1. மேக்ஸிமம் வேல்யூ 1. ஆல்ரெடி நான் யூனிட் சர்க்கிள் போட்டு கொடுத்தனா? யூனிட் சர்க்கிள் போட்டோமா? ஞாபகம் இருக்கா? ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்கோம். இப்படி சொல்லி கொடுத்துருப்பேன், ஞாபகம் இருக்காமா? இந்த பாயிண்ட் என்னன்னு சொன்னோம்? சொல்லு பார்க்கலாம். 1, இப்பதாங்க சாப்பிட்டீங்க, சதமா சொல்லுங்க. இங்க ஆங்கிள் எப்படிமா இருக்கும்? இங்க ஆங்கிள் என்னவா இருக்கும் சொல்லுங்க. 0, சொல்லுங்கம்மா. 2π, இப்படி போயிட்டே இருக்கு. அப்ப இங்க π, இப்ப இங்க சொல்லுங்க முதல்ல. இங்க π/2, வெரி குட், π/2, எக்ஸெட்ரா. இங்க சொந்தமா இவர் கரெக்டா இருக்கும் பாருங்க. பாருங்க, 0க்கு சைன் என்னது? 0வா? தானே? 0,0 கரெக்டா இருக்காமா? 0,0 தான். ரெண்டு ஆக்சிஸ் இன்டர்செக்ட் ஆகிற இடம் என்னது? 0,0. பாரு, sin 0 0, sin π/2 1, 1க்கு போயிடுச்சா? தென் sin π என்னது? 0 வந்துச்சா? 0க்கு அகைன் sin 3/2 என்ன ஆன்சர்? அப்ப இங்க -1க்கு வந்துச்சு பாரு. தென் sin 2π என்ன ஆன்சர்?
முதல்ல இருக்கிறது காசு, ரெண்டாவது இருக்கிறது சைன் சொன்னோமா ஷார்ட்கட்டு. இப்ப கரெக்டா வந்திருக்கா? கரெக்டா வந்திருக்காப்பா? சரி, அப்படியே இருக்கு. கவனிங்க, இதே கிராஃப் நான் என்ன பண்றேன்னா கொஞ்சம் சின்னதா டிரா பண்றேன். அதே கிராஃப் தான் நான் போடுறேன். அப்போ நமக்கு அதிகபட்ச வேல்யூ என்னப்பா வந்திருக்கு, குறைஞ்சபட்ச வேல்யூ என்னப்பா வந்திருக்கு? சைன்ல சைனுக்கு அதிகபட்ச வேல்யூ என்ன? குறைஞ்சபட்ச வேல்யூ. வெரி குட். இது போகுதாப்பா? இப்படிதானே போகுது. இது போயிட்டே இருக்கு. கரெக்டா? இது என்ன லைன்? இது எக்ஸ் ஆக்சிஸ், இது y ஆக்சிஸ். இது என்னன்னு சொல்லிருந்தீங்க? 0 π/2 π 3π/2 சொல்லுங்க. அப்ப இங்க என்ன வரும்? 5π/2 இங்க 3π. கரெக்டா? அப்ப இங்கே அதே மாதிரி -π/2 -π -3π/2 இப்படி போயிட்டே இருக்கும். நல்லா கவனி. இப்ப மேக்ஸிமம் வேல்யூ என்ன சொன்னீங்க? +1. மினிமம் வேல்யூ என்ன சொன்னீங்க? -. அப்போ கவனி, y = sin x எடுத்தீங்கன்னா அப்ப y னுடைய வேல்யூ எதுல இருந்து எதுக்குள்ள கிடைக்குது? -1ல இருந்து +1 மாறலாம் கிடைக்கும். ரேஞ்ச் என்ன மாறும் நமக்கு? -1 to +1. அது மேல போகல. இந்த -1 கீழே கிராஃப் வந்திருக்கா? கிடையாது. இங்க +1க்கு மேல வந்திருக்கா? கிடையாது. அப்ப நீ என்ன ஆங்கிள் போட்டீங்கனாலும் என்னதான் ஆன்சர் கிடைக்கும்? -1ல இருந்து +1 வரலும் கிடைக்கும். அப்ப டொமைனுங்கிறது என்னது? இது டொமைன் எக்ஸ். எக்ஸ் வேல்யூ டொமைன், ஒய் வேல்யூ ரேஞ்ச். டொமைனுங்கிறது என்னது? என்டையர் ரியல் நம்பர். நீ எத்தனை போட்டினாலும் கிடைக்கும். புரியுதா? நாம அன்னைக்கு போட்டோம் இல்லையா? அன்னைக்கு பேசிக் சொல்லி கொடுத்தோம்ல, 10,000 50 ஆன்சர் அந்த மாதிரி கிடைச்சுமா இல்லையா? ஆங்கிள் போட்டு என்ன ஆன்சர் போட்டினாலும் உனக்கு ஒரு இமேஜ் கிடைக்கும். இந்த ஆங்கிளுக்குமே என்டையர் ரியல் லைனுக்கு எந்த வேல்யூ போட்டினாலும் ஒரு இமேஜ் கண்டிப்பா கிடைக்கும். சரி, இப்ப கவனி, ஒரு நிமிஷம் நல்லா கவனி. இப்ப எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து அதிகபட்ச தொலைவு என்ன? கர்வுக்கு எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து ரெட் கலர் லைன் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து கர்வுக்கு அதிகபட்சமா தொலைவு என்ன இருக்கு? தினமும் அதிகபட்ச தொலைவு எங்க? இதுதான் அதிகபட்ச தொலைவு தானே? இங்க அதிகபட்ச தொலைவு இதுதான். அது மீறி எங்கேயாவது போயிருக்கா? எக்ஸ் ஆக்சிஸுக்கும் அந்த கர்வுக்கு அதிகபட்ச தொலைவு எவ்வளவு இருக்கு? 1 தான் இருக்கு. அதுதான் ஆம்ப்ளிட்யூட். அதுதான் என்னது? ஆம்ப்ளிட்யூட். அதான் என்ன? ஆம்ப்ளிட்யூட். சரி, ஒரு கர்வ் எங்க முடியுது, எங்க திரும்ப அதே மாதிரி ஆரம்பிக்குது? எதுல இருந்து எது வரணும்? கம்ப்ளீட் ஆகுது, மறுபடியும் அதே மாதிரி கர்வ் திரும்ப இருக்குன்னு வருதா? பாருங்க, இங்க பாருங்க. நான் சொல்றத நல்லா கவனி, அப்பதான் உனக்கு புரியும் நல்லா. இங்க பாருங்களேன், இங்க இருந்து நான் எடுத்துக்கிறேன். இங்கெல்லாம் வேற வேற வருது. கரெக்டா? வெவ்வேறு வேல்யூ வருதா? இது மேல போ. இங்க பாரு, இங்க இருந்து இங்க மேல போகுது, இங்க கீழே வருது,
அது எக்ஸ் ஆக்சிஸ் விட கீழே போகுது, அப்புறம் திரும்ப எங்க வருது, எக்ஸ் ஆக்சிஸ் நோக்கி வந்துட்டு இருக்கு. கரெக்டா? புரியுதாமா? இது வரலாம் தான். அதுக்கப்புறம் சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் இதே மாதிரி ஆரம்பிக்கிறா பாரு. நான் இங்க எங்க ஸ்டார்ட் பண்ணமே 2π மைனஸ் 2π ஸ்டார்ட் பண்ணோம்ல, அதே மாதிரி இந்த கர்வ் வருதா பாரு. அப்போ இந்த வயலட் கலர் அந்த ஏரியாவும் ப்ளூ கலர் ஏரியாவும் கரெக்டா இருக்கா பாரு, ரெண்டும் ஒண்ணுதானே. இதை எடுத்து அப்படியே இங்க வச்ச மாதிரி இருக்கு பாரு. கரெக்டா? சேம் ஏரியா தான் அப்படியே வந்திருக்கு. அப்போ அந்த நான் கேட்கறது டிஃபரெண்ட் ஏரியாவுக்கு இடைப்பட்ட ஆங்கிள் என்ன? டிஃபரெண்ட் ஏரியாவுக்கு இடைப்பட்ட ஆங்கிள் என்ன? ஒரே மாதிரி இருக்கும், டிஃபரெண்டா இருக்கும். அப்போ எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு? ஒரே மாதிரி, சாரி டிஃபரெண்டா எவ்வளவு டிஸ்டன்ஸ்? எக்ஸ் ஆக்சிஸ் டிஸ்டன்ஸ் பார்த்து சொல்றேன், y ஆக்சிஸ்ல. y ஆக்சிஸ பார்த்ததுதான் ஆம்பிளிட்யூட். எக்ஸ் ஆக்சிஸ் இருந்து எவ்வளவு உயரத்துல இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் ஆம்பிளிட்யூட் பார்க்கணும். இப்ப நான் சொல்றது எக்ஸ் ஆக்சிஸ்க்கு இடையே உள்ள கேப், அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு? டிஸ்டன்ஸ் தெரியாத பார்த்த தெரியாது. டிஸ்டன்ஸ் எவ்வளவு தூரம், எவ்வளவு டிஸ்டன்ஸ் ஆங்கிள் டிஃபரெண்ட் இருக்காங்க டிஃபரெண்ட் ஏரியா. minus 2π to 2π வருமா? அது டிஃபரெண்ட் ஏரியாவா? சொல்லுமா. 0 to π. உங்களெல்லாம் என்னன்னா புரியுமா? இவ்வளவு கலர்ல தான் நான் டயக்ராம் போட்டு வச்சிருக்கேன். 0 to, அப்ப அது எவ்வளவு டிஸ்டன்ஸ்? 2π டிஸ்டன்ஸ். எஸ், அதுதான் என்னது பீரியட். என்ன டிஸ்டன்ஸ்னா உங்களுக்கு தெரியாதமா? தட்ஸ் ஆல். ஆம்ப்ளிட்யூட் இஸ் 1. நீங்க பாருங்க, இங்க கூட எடுத்துக்கோ. நீ -2π ல இருந்து +0 சாரி -2π ல இருந்து 0 வரலாம். எவ்வளவு டிஸ்டன்ஸ்? இங்க ஒரு π, இங்க ஒரு π, மொத்தம் எத்தனை? 2π. நீ எங்க எடுத்தினாலும் அதான் வரும். இங்க பாரு, இங்க ஒரு π, இங்க ஒரு π, எவ்வளவு மொத்தமா? 2π. மறுபடியும் எடுத்தினாலும் அதே மாதிரி என்ன வரும்? 2π. நீ எவ்வளவு என்டையர் ரியல் எங்க நீ எடுத்துக்கோ. ஒவ்வொரு 2π டிஸ்டன்ஸுக்கும் அந்த டயக்ராம் எப்படி இருக்கும்? சேமா இருக்கும். சொல்றது புரியுதா இல்லையா? இதை எடுத்து நான் அப்படியே இங்க வச்சிருக்கேன். இதை எடுத்து நான் அப்படியே வச்ச மாதிரி இருக்கு டயக்ராம். ஒவ்வொன்றுக்கும் அதே மாதிரிதான். அப்ப இங்க தூக்கி இங்க வச்சீங்கன்னா அது கரெக்டா இருக்கும். புரியுதா இல்லையா? இதுல இருந்து அப்ப -2π ல இருந்து எது வரல இருக்கும்? -4π வரல இருக்கும். புரியுதா? அப்ப -4π ல இருந்து எது வரல இருக்கும்? -6π. அப்ப -6π ல இருந்து எதே மாதிரி இருக்கும்? -8π. அப்ப இங்க மாத்தினீங்கன்னா 0 to 2π. அடுத்தது 2π to 4π. அடுத்தது அப்ப சேம் ஏரியா. புரியுதா? அப்போ டிஃபரெண்ட் ஏரியா உள்ளது என்னதான் அதான் பீரியட் 2π. டிஸ்டன்ஸ் ஆம்ப்ளிட்யூட், அந்த ஆம்ப்ளிட்யூட் எவ்வளவு இருக்கு? எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து மேக்ஸிமம் கர்வ் எங்க இருக்கோ அதான் என்னது? ஆம்ப்ளிட்யூட். அப்ப அது என்னது? 1. புரியுதா? இதெல்லாம் நான் கொடுத்துருக்காங்க 4.1 டெஃபினிஷன். அவ்வளவுதான். அத நான் x plus p equal to f of x கொடுத்துருப்பாங்க. பாத்தீங்களா? அத பாருங்க, f of x plus p equal to f of x ன்னு கொடுத்துருப்பாங்க. நான் ஆங்கிள் என்னதான் ஆட் பண்ணாலும் என்னதான் கிடைக்கும்? அதே ஏரியா தான் கிடைக்கும். டிஃபர் கிடைக்குமா என்ன? இப்ப நான் இங்க இருந்தாலும் அதே ஏரியா தான், பீரியட் அதுதான். இங்க இருந்தாலும் பீரியட் அதுதான். இன்னொரு இடத்த போட்டாலும் என்னதான் கிடைக்கும்? பீரியட் மாறாது. சொல்றது புரியுதாமா? புரியுதா இல்லையா? சப்போஸ் இங்க பாரு, இங்க வேல்யூ எப்படி வரும்? 0ல இருந்து அதிகரிச்சுட்டே போகும். 0.1, 0.2, 0.3 அப்படின்னு சும்மா ஒரு நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். எங்க போய் முடியும்? 1ல. அப்ப சேம் நம்பர் இல்ல, இதே மாறிட்டே இருக்கு. 0, 0க்கு அப்புறம் 0.1, 0.1க்கு அப்புறம் 0.2 அப்படி மாறிட்டே போயிட்டு இருக்கா. அப்புறம் என்ன ஆகுது? டிகிரீஸ் ஆயிட்டே வந்துரு. 5 வரலாம். மறுபடியும் என்ன பண்ணுது? எக்ஸ் ஆக்சிஸ் விட்டு கீழே போகுது. மறுபடியும் இங்க 0க்கு நின்றது. இது ஃபுல்லா டிஃபரெண்ட் ஏரியா. பாத்துங்க, இதுவும் அதே மாதிரிதான்.
இதைதான் நம்ம என்னன்னு சொல்றோம், பீரியட்னு சொல்றோம். சரிமா, நல்லா கவனிச்சியோ. இது டொமைன். sin xக்கு டொமைன் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா என்னது, x belongs to R, entire real life. கோடொமைன் என்ன அப்படின்னா -1 to +1. கோடொமைனா அது ரேஞ்சா, ரேஞ்ச். என்னது கோடொமைன் கிடையாது, என்னது ரேஞ்ச்மா. ரேஞ்ச் கோடொமைன் கிடையாது. என்ன கிடைக்கும், ரேஞ்ச். ரேஞ்ச் என்னது -1 to +1. கொஞ்சபட்ச வேல்யூ -1, அதிகபட்ச வேல்யூ என்னது +1. ஓகேவா? இப்போ அடுத்தது என்ன கேக்குறாங்க அப்படின்னா பிரின்சிபல் டொமைன் ரொம்ப முக்கியம். இதை வச்சுதான் நம்ம சம்மு போடுவோம். அப்படியே சொல்லிடுறாங்க அவனை. பிரின்சிபல் டொமைன் ரேஞ்ச் அதேதான் கிடைக்கும். இந்த பிரின்சிபல் டொமைன்னா என்ன அப்படின்னா பிரின்சிபல் டொமைன்னா என்ன, அந்த நீ எடுக்கிற இன்டர்வல்குள்ள 1-to-1 ஃபங்க்ஷனா இருக்கும். நான் வரணும் 1-to-1 ஃபங்க்ஷனா இருக்கும். பைஜெக்ஷன் ஆன்-டுவா இருக்கும். ரேஞ்ச் ஃபுல்லா கவர் ஆயிருக்கும். ரேஞ்ச் எதோட கவர் ஆயிருக்கும், -1 to +1 குள்ள கவர் ஆயிருக்கும். எல்லா ரேஞ்சுமே இருக்கும். 0,0 இன்க்ளூட் ஆயிருக்கும். இதுதான் பிரின்சிபல் டொமைன். என்ன நான் சொல்லுங்க, 1-to-1 and on-to-வா இருக்கணும். நான் இருக்கணும் 0,0 ரேஞ்ச் எல்லாமே இருக்கும். இதுதான் பிரின்சிபல் டொமைன். 3 கண்டிஷன் கண்டிப்பா சாட்டிஸ்ஃபை. சரி, நம்ம ஆல்ரெடி 10th பார்த்துருக்கோம். என்ன 10th பார்த்துருக்கோம், ஃபங்க்ஷன்னா முதல்ல என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஃபங்க்ஷன்னா முதல்ல என்ன, ஒரு கர்வ் இருக்குன்னா, ஒரு கர்வ் இருக்குன்னா அந்த கர்வுக்கு நீ எந்த இடத்த பர்பெண்டிகுலர் லைன் டிராப் பண்ணாலும் ஒரே இடத்த இன்டர்செக்ட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவோம், ஃபங்க்ஷன் சொல்லிருக்கு. இது ஃபங்க்ஷன். நீ எத்தனை லைன் டிராப் பண்ணினாலும் அந்த லைன் வந்து ஒரே ஒரு இடத்துல அந்த கிராஃப் இன்டர்செக்ட் ஆயிருக்கு. அதுதான் வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம், படிச்சிருக்கோம். சப்போஸ் ஆகலைன்னா அது நாட் ஏ ஃபங்க்ஷன். ஒன்றுக்கும் மேற்பட்ட இடத்துல வந்துட்டு இன்டர்செக்ட் ஆகுதுன்னா அது நாட் ஏ ஃபங்க்ஷன் சொல்லியிருக்கோம். இது படிச்ச மாதிரி இருக்கா? இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் வெர்டிகல் லைன் டிரா பண்றேன். அங்க பாருங்க, இதெல்லாம் வர இங்க பாருங்க 3 இடத்துல இன்டர்செக்ட் ஆகி கரெக்டா? எத்தனை இடத்துல, நீங்க 1 2 3, நீ எங்க லைன் டிராப் பண்ணாலும் ஒரே ஒரு இடத்துல இன்டர்செக்ட் ஆகும். நீ எங்க லைன் டிராப் பண்ணாலும் ஒண்ணுக்கு மேற்பட்ட இன்டர்செக்ட் ஆச்சுன்னா அது என்ன, நாட் ஏ ஃபங்க்ஷன். இட் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன். இதெல்லாம் படிச்சிருப்பீங்க 10th. படிச்ச மாதிரி இருக்கா இல்லையா? இது வந்து ஃபங்க்ஷனுக்கு. அடுத்து ஆன்-டு ஃபங்க்ஷனுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஹரிசாண்டல் லைன் டிராப் பண்ணா ஒரே ஒரு இடத்துல இன்டர்செக்ட் ஆயிருக்கும். ஹரிசாண்டல் லைன் டிராப் பண்ணா ஒரே ஒரு இடத்துல இன்டர்செக்ட் ஆச்சுன்னா அது 1-to-1 ஃபங்க்ஷன். டிராப் பண்ணா ஹரிசாண்டல்னா எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலலா இருக்கும். நீ எத்தனை லைன் டிராப் பண்ணாலும் இங்க என்னதான் இருக்கும், ஒரே ஒரு இடத்துல தான் இன்டர்செக்ட் ஆகும். அந்த பைலட் இருக்கு இல்லையா, அதை பாருங்க, ஒரே ஒரு இடத்துல இன்டர்செக்ட் ஆகும். ஒரு லைன், நீ எல்லா லைனையும் சேர்த்திக்காத, ஒரு லைனு ஒரே ஒரு இடத்துல இன்டர்செக்ட் ஆகிடும். இது என்ன ஃபங்க்ஷன், 1-to-1 ஃபங்க்ஷன். ஆன்-டு இது என்ன, 1-to-1. அதே மாதிரி ஒண்ணுக்கு மேல நிறைய இடத்துல இன்டர்செக்ட் ஆச்சுன்னா அது பேர் என்ன ஆகும், 1-to-1 ஃபங்க்ஷனா இருக்காது. ஒண்ணுக்கு மேல இன்டர்செக்ட் ஆச்சுன்னா என்ன இருக்காது, 1-to-1 இருக்காது.
இப்ப சொல்லு பாக்கலாம். இது 1 to 1 இல்லையா? செக் பண்ண முடிஞ்சிச்சு. 2 இடத்துல வந்துச்சு கேட்டா இல்லையாமா? இப்ப தப்பு 1 to 1 இருக்காது. புரியுதா? இது மீனிங் என்னன்னாப்பா, ஒரு ஃபங்க்ஷன் எடுக்கிறோம்னு வச்சுக்கோ, 1,1 2,1 அப்படின்னு வந்துச்சா முடிஞ்சிச்சு. அது என்ன வாங்கிருக்கும்? 1க்கு இப்படி வச்சுக்கோ, 1 2 3 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ. இங்க 1 2 1க்கும் இமேஜ் 1 இருக்கு, 2க்கும் இமேஜ் என்ன இருக்கு 1 இருக்குன்னு அர்த்தம். அப்ப என்ன வராது? 1 to 1 வராது. டிஃபரெண்ட் எலமெண்ட் ஹேஸ் டிஃபரெண்ட் இமேஜ். இட் இஸ் கால்ட் என்னது? 1 to 1. புரியுதாமா? நீ சொல்ல வேண்டியது எல்லா டயக்ராம்லையும் சொல்லிட்டேன், தியரிட்டிக்கலாவும் சொல்லிட்டோம். இங்க போயிடுச்சு. எதுக்கு சார் இதெல்லாம் சொல்றீங்க அப்படின்னா, பிரின்சிபல் டொமைன் கண்டுபிடிக்கும். நல்லா இருக்கும். 0,0 இங்க இன்க்ளூட் ஆயிருக்கு. கரெக்டா? நான் இந்த கிராஃப் டிரா பண்ற மாதிரி இன்னொரு டைம் பிரின்சிபல் டொமைன் மட்டும் நல்லா இங்கேயே பாத்துங்க. நான் அப்படியே டிரா பண்ணி காமிக்கிறேன், கொஞ்சம் நல்லா கவனிமா. இந்த லைன் டிரா பண்றேன், கிரீனா. ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல 0 இருக்குது. ஓகே, பிரச்சனை இல்லை. நல்லா கவனி. ரேஞ்ச் என்ன? -1 to +1. எஸ். அப்புறம் எங்க இருக்கு? எங்க இருக்கு? இங்க -1 to +1. இப்படிலாம் நல்லா கவனி. நான் என்ன சொல்லியிருக்கேன்? 1 to 1 இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் என்ன சொன்னேன்? 0,0 இன்க்ளூட் ஆயிருக்குன்னு சொன்னேன். இன்னொன்னு என்ன சொன்னேன்? ரேஞ்ச் ஃபுல்லா கவர் ஆயிருக்குன்னு சொன்னேன். இப்ப நானு இங்கேயும் -1 to +1 தானே, ரேஞ்ச் ஃபுல்லா கவர் ஆயிடுச்சா? ரேஞ்ச் ரிப்பீட் ஆகக்கூடாது. -1 to +1 கவர் ஆயிடுச்சா? கவர் ஆயிடுச்சா இல்லையா? இங்க 0,0 இருக்குதா? இங்க மட்டும் தான் இருக்கு. அப்ப இது வராது. இப்ப இங்க நான் எடுக்கிறேன், இது பிளஸ். இங்க என்னது? 1 to -1 வருது. தப்பு. 1ல இருந்து -1 வரும். நமக்கு என்ன வரணும்? அப்ப இங்க இருந்து எடுத்துக்கிட்டா -1 to 1 0,0 இன்க்ளூட் ஆயிருக்கா? அண்ட் அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? 1 to 1 செக் பண்ணுமா? செக் பண்ணு பார்க்கலாம். கோடு போடுறேன். இது வரல தானே, ஒரு இடத்து தான் இன்டர்செக்ட் ஆகுது. இங்க இருந்து இது வரலாம். எஸ் 1 1 1 டிஃபரா இங்க 2 டைம் இன்டர்செக்ட் ஆகிதா? அது 1 to 1 வருதா? 0,0 இன்க்ளூட் ஆயிருக்கா? அப்புறம் என்னது? ரேஞ்ச் கரெக்டா -1 +1 வந்துச்சா? இப்ப பிரின்சிபல் டொமைன் என்னன்னு சொல்லுமா? பிரின்சிபல் டொமைன் ரேஞ்ச் அதே தான் இருக்கும். பிரின்சிபல் டொமைன் அல்லது ரெஸ்ட்ரிக்டட் டொமைன் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிஷன் உட்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்றோம்ல, சொல்ல. அப்ப ரெஸ்ட்ரிக்ஷன் டொமைன் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லுமா என்ன? அப்ப x belongs to சொல்லுங்கம்மா. வெரி குட். -π/2. That's our answer. That's our important. இது என்னது? இது -π/2. இங்க என்னது? இது +π/2. That is principal domain of sin x. x belongs to y belongs to போறா. அப்ப y belongs to என்ன? yங்கிறது என்னது? yங்கிறது என்னமா? y வேல்யூ என்ன? yங்கிறது ரேஞ்ச்மா. That's சொல்றது புரியுதா? ஆம்ப்ளிட்யூட்னா என்ன? ஆம்ப்ளிட்யூட்னா என்ன?
எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து கர்வுக்கு இடையே உள்ள அதிகபட்ச டிஸ்டன்ஸ் தான் என்னன்னு சொல்லுவோம், எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து மறந்துடக்கூடாது. சரி, பீரியட்னா என்ன, டிஃபரண்ட் டொமைன் கிடைக்கும், டிஃபரண்ட் ரேஞ்ச் கிடைக்கும். டிஃபரண்ட் ரேஞ்ச் அதானே, டிஃபரண்ட் ரேஞ்ச், டிஃபரண்ட் ஏரியா, டிஃபரண்ட் ரேஞ்ச் தான் ஆச்சு. டூ பை 0 to 2 டிஃபரண்ட் ஏரியாஸ். இப்ப அந்த ஒரு கர்வ் எங்க வரலும் போயிட்டு வந்துட்டு இருக்கு, சாரி, ஒரு கர்வ் வந்துட்டு ஒரே மாதிரி எங்க முடிஞ்சு டிஃபரெண்டா எப்படி முடிஞ்சிருக்கு, அகைன் அதே மாதிரி ஆரம்பிக்குது. ரிப்பீட்டேஷன் என்ன பண்ணுது, ரிப்பீட்டேஷன் ஆஃப் த கர்வ். அப்போ நிறைய ரிப்பீட்டேஷன் கர்வ் இருக்கு. அப்ப டிஃபரெண்ட் ஏரியா எங்க இருக்குன்னா 0 to 2 பைக்குள்ளதான் அந்த டிஃபரெண்ட், மேல 0ல இருந்து 1க்கு போய் கீழே இறங்கி மறுபடியும் எங்க போகுது, 0க்கு வருது. அந்த ஏரியா நாம வச்சுக்கோ. ஆனா உங்களுக்கு பாருங்க, இங்க 0 to 1 இருக்கும், 1 to -1 வரும், அகைன் -1 to 0 வரும். அந்த ரேஞ்ச் வந்து என்ன பண்ணிருக்கு, கலந்து வந்திருக்கு. நீ அதை எடுக்கக்கூடாது. பீரியட் அந்த கர்வ் வந்து டிஃபரெண்ட் எங்க டிஃபரெண்டா எங்க அமைஞ்சிருக்குன்னா 0 to 2 பைக்குள்ள. தட் இஸ் என்னன்னு சொல்லுவோம், பீரியட் சொல்லுவோம். அதான் டவுட் இருந்தா சொல்லுங்க. ஆம்ப்ளிட்யூட்னா என்னன்னு தெரிஞ்சிச்சா, பீரியட்னா என்னன்னு தெரிஞ்சிச்சா, பிரின்சிபல் டொமைன் எப்படி கண்டுபிடிச்சுன்னு தெரிஞ்சிச்சா. பிரின்சிபல் டொமைன் கண்டுபிடிக்கிறது எத்தனை கண்டிஷன் சொல்றான், 3 கண்டிஷன்ஸ். என்னன்னா 0 இன்க்ளூட் ஆயிருக்கணும், ரேஞ்ச் ஃபுல்லா இருக்கணும், கவர் ஆயிருக்கணும், ஒன் டு ஒன் ஃபங்க்ஷனா இருக்கும். ஓகேவாமா? சரி, டொமைன் என்ன, சைன். சைன் என்னது, ரியல் நம்பர் தான் டொமைன். என்டையர் சைன் டொமைன் என்னன்னு கேட்டேன். என்டையர் ரியல் லைன். ரேஞ்ச் என்ன, -1 to +1. பிரின்சிபல் டொமைன் என்ன, -5 to +5. புரியுதா? டொமைனுக்கும் பிரின்சிபல் டொமைனுக்கும் கன்ஃபியூஷன் ஆயிருப்பாரு. டொமைன் வந்து என்டையர் ரியல் லைன். எல்லா என்ன நம்பர் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு இமேஜ் கிடைக்கும், அதுதான் டொமைன். பிரின்சிபல் டொமைன்ங்கிறது என்ன, ரெஸ்ட்ரிக்டட் டொமைன் அப்படின்னா ஒரு கண்டிஷனுக்கு உட்பட்டது. அப்ப என்னன்னா ரிப்பீட்டட் வரக்கூடாது, 1 to 1 இருக்கணும், 0,0 இருக்கணும், ரேஞ்ச் வச்சு கவர். புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா? சரி, இது என்ன ஃபங்க்ஷன், sin x. அதெல்லாம் பார்த்து என்ன ஃபங்க்ஷன்மா sin x? காலையில ரெண்டே டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் தான் பார்த்தோம். என்ன ஃபங்க்ஷன், ஆட் ஃபங்க்ஷன், ஈவன் ஃபங்க்ஷன். நீ ஒன்று ஒண்ணா சொல்லிடுங்க. சைன் என்ன ஃபங்க்ஷன், ஆட் ஃபங்க்ஷனா இருந்தா ஆர்ஜினை பொறுத்து சிமெட்ரிக்கா இருக்கும். மறந்துடாது, ஆட் ஃபங்க்ஷனா இருந்தா என்ன பண்ணிருக்கோம், ஆர்ஜினை பொறுத்து சிமெட்ரிக்கா இருக்கும். ஈவன் ஃபங்க்ஷனா இருந்தா ஒய் ஆக்சிஸ் பொறுத்து சிமெட்ரிக்கா இருக்கும். ஆட் ஃபங்க்ஷனா இருந்தா எதை பொறுத்து சிமெட்ரிக்கா இருக்கும், ஆர்ஜின். ஈவன் ஃபங்க்ஷனா இருந்தா ஒய் ஆக்சிஸ். ஆட் ஃபங்க்ஷனுக்கான கண்டிஷன் என்ன, f of -x equal to -f of x. ஈவன் ஃபங்க்ஷனுக்கான கண்டிஷன் என்ன, சரி சரி. சிமெட்ரிக்னா என்ன பண்ணல, சிமெட்ரிக் அப்படின்னா சரிசமமா ரெண்டா பிரியும். அதாவது நம்ம மிரர் சொல்லலாமா, மிரர் இமேஜ் சொல்லலாமா, இல்ல நாம எப்படி இருக்கோம் அப்படிதான் என்ன பண்ணும், ரிஃப்ளெக்ட் ஆகும். கரெக்டா இல்லையா? நாம எப்படி நினைக்கிறோமோ அதெல்லாம் ரிஃப்ளெக்ட் பண்ணும். அப்போ இது ஆர்ஜின்னா பாருங்க, இங்க பாரு, இந்த கர்வை தூக்கி அப்படியே இப்படி போடு, கரெக்டா இருக்குமா? பேச மாட்டேங்கிறீங்களா? இப்போ இது இத பாத்துக்கோ, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் பொறுத்து ரெண்டுமே சிமெட்ரிக்கா இருந்தாதான் அது என்னன்னு சொல்லுவோம், ஆர்ஜின் பொறுத்து சிமெட்ரிக்னு சொல்லுவோம். எப்படி இருக்கும், எக்ஸ் ஆக்சிஸ் பொறுத்தும் இருக்கும், ஒய் ஆக்சிஸ் பொறுத்தும் இருக்கும். ரெண்டுமே இருந்தாதான் அது எதை பொறுத்துன்னு சொல்லுவோம், ஆர்ஜின் பொறுத்து சொல்லுவோம். அது செக் பண்ணி அவ்வளவுதான். தட் இஸ் ஆல். 0,0 பொறுத்து என்ன வரும், சிமெட்ரிக்கா இருக்கும். புரிஞ்சுதாமா?
பார்த்துங்க. எல்லா கான்செப்டும் சொல்றேன். இப்ப என்ன நான் எழுதுறேன்னு சொல்றேன், எழுதிக்கலாம்.